என்னடாடி? ஏய் நல்லா தானே இருந்த? இருக்கும்போதே உனக்கு என்ன? இருக்கும்போதே உனக்கு என்ன கேடு? இருக்கும்போதே காதுல வந்து காலு முதி காஞ்சு கத்திர கிடந்து. பைண்டிடியா நெட்டு இல்லடி காத்து சிலு 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 அடிக்குதா ஒரே கண்ணை கொண்டு போய் சொருகுது அத திடீர்னு ஒரு சுறுசுறு வரணும்ல அதுல ஒரு வேகத்துல கத்தி விட்டுட்டேன் யா பைண்டிடியா டிஸ்டர்ப் ஆயிட்டியா ஏய் பக்கி பாத்து கத்தி தொலை பக்கத்துல மனசு பக்கம் இருக்க வேணா மனசு பக்கம் இருக்கலாம் பாக்கல திருந்தப்புற கத்தனா என்ன நினைக்கிறது பேய் புடிச்சு புடிச்சு நான் கூட பயந்து போயிட்டேன் அட்டை நடக்க காட்டுல வந்து நின்னுக்கிட்டு இப்ப கத்திரி நான் திடீர்னு பேய் பிசாசு வந்து ஒடிக்கிடுச்சுன்னு நினைக்க முடியும் நினைப்ப கூடவே ஒரு பிசாசு வச்சு சுத்தம்போது எங்க இருந்து பேய் வர்றது ஆனா நம்ம இருக்கறமே பிசாசு கணக்க அப்புறம் பேய் வர்றா பேய் வனரோசா ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவங்கன்னு இல்ல சொல்லி மச்சான் பாட்டு பாடுனே உங்களுக்கு கூப்பிட்ட மாதிரியா இருந்தது பாட்டியா பாட்டு பாடுனே யோ சுருளி இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல என்னைக்கு உங்க பொஞ்சாதி உங்களை ஹாப்பரு இவருன்னு கூப்பிட்டுருக்காங்க யோ ஏ வாயா ஏ போயா அலை மண்டை பாரு போய் தொலை மூஞ்சி மொகர கடை பாரு அப்படிதானே சொல்லுவா ஹாப்பருன்னு கூப்பிட்டோன்னா அவங்க என்ன வனரோசம் அப்படின்னு கேட்கறாங்களாம் இவங்க மொச்சான்னு சொல்றாங்களாம் அட 2 கலதை இருக்குது அம்மா நீ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அந்த ஆளு ஏதாவது பாசமா பேச வரதில்ல நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கறதே உனக்கு வே ஆமா பட்டக்காங்க என்ன வேணுமோ வேடிக்கை பார்த்துட்டே நிக்குதே எக்கோ எக்கா பட்டக்கா இங்க வாக்கோ என்னடிலா என்ன காக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க உங்கள மாதிரி நான் இப்படி கால் கை ஆடிட்டு வந்து உட்கார்ந்திருந்தேன் அங்க வேலை ஓடுமா ஒரு வேலையும் நடக்காது இருந்தபடி வர்றேன் சபா இந்த வண்டியை அடிச்சு பிடிச்சு கொண்டாந்து இறக்கமுனே ஊட்டி எலும்பு உடஞ்சு போயிரும் போலையே அவளு என்ன கையமைய கத்தாளுங்க இந்த டிரைவர் பையன் என்ன கியா கியா கியான்னு ஒன்னும் பேசுற பாசையும் புரியுதுல ஒண்ணும் இல்ல இந்த பையல கொண்டாந்து இறக்கி விடுது பெரிய ரோதனையால இருக்குது அப்புறம் வெள்ளாம விளைஞ்சு வீட்டுக்கு போனோம்னா சும்மாவா இருக்குது நல்லா பேசுறா நம்ம புது பொண்ணு கணக்கா எப்ப வேணாலும் வயக்காடு பக்கம் வந்தா அப்படிதான் இருக்கு வெள்ளாம வயக்காடு காலத்துல இப்படிதான் இருக்கு ஹாடி நட்டுக்குட்டி கத்துக்க வேண்டியதே ஒண்ணுனா கத்துக்க வேண்டியதே இந்த வருஷம் தானே முதல்ல நீ வந்திருக்க பழகிற உனக்கும் ஏமா மனரசா இப்ப மேலுக்கு நல்லா இருக்கா நான் நீராத்தனை இருக்குது கொஞ்சம் காய்க்கு தரேன் குடிக்கிறியா இல்ல கலக்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல அதெல்லாம் நல்லாதான் இருக்கேன் லேசா கிறுகிறு இருக்குது கிறுகிறு வந்தா நல்லா இருக்கேன் தூணு மாதிரி இருக்கல்ல நெட்டவழி மேல சாஞ்சிக்கிறேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா வேணாம் நீராத்தனி சும்மாவே இங்க தூக்கம் போட்டு அமுக்குது இதுல நீராத்தனி எல்லாம் வேணாம் ஆத்தா போங்க முதல்ல எப்படியோ அறுத்து முடிச்சிட்டு நெல்ல கொண்டு போய் வீடு போய் சேர்த்தாவே நிம்மதி அந்த பய பேசுறதே ஒண்ணும் புரியுது இல்ல கிறுகிறதா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் போய் எப்படியாவது பேசி புரிய வச்சு அறுக்க விடுங்கம்மா நேரம் ஆகிட்டே இருக்குல்ல சரிபடி அப்ப நான் வரட்டா பாத்து இருங்க நெட்டவழி அவளை பாத்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் இப்ப என்ன ஏது கேட்டுட்டு வரேன் மாமாவே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த போய் இருக்க இடத்துல செய்ய மாட்டேங்கிறாரு ஐயா இந்த ஆள் பண்ற கூத்த பத்தியெல்லாம் ஓரம் சுத்துக்குள்ளாமே அறுத்து படுத்தமே இன்னும் இந்த ஆளை விட்டு அறுத்துட்டு போனா இன்னும் எங்களுக்கு வேலை வைக்கிறாரா இது என்ன நல்லா இருக்குதே கதை ஏ மாமா அந்த ஆளை வண்டியை ஒழுங்கா உடைச்சிடுங்க ஆமா என்ன மாமா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கவரு வேடிக்கை பார்க்க வந்தீங்களா இல்ல விவசாயம் பண்ண வந்தீங்களா இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல 2-3 அடிக்க ஒரு சுத்துக்காரர் அறுத்து போய் கிடக்குது இன்னும் அந்த பையன் அப்படி 4 அடிக்க விட்டுட்டு போனா என்ன மாமா அர்த்தம் இல்ல நீங்க அப்புறம் ஆள் விட்டு அப்புறம் அது தனியா ஆள் விட்டு இருக்க புரியல சொல்லுங்க மாமா அவனை கொஞ்சம் தள்ளி வர சொல்லுங்க சும்மா பாத்துக்கிட்டே இருப்பாரு அவரு ஐயோ செல்லமா நானே தலப்பாட அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஓரப்பட சொன்னா அவன் இந்த ஓரத்தை ஒதுக்குறேன் நம்ம பேசுறது புரியுது இல்ல அவன் பேசுறது நம்மளுக்கு புரியுது இல்ல அந்த வேலுச்சாமி என்ன நல்ல ஆள் இந்த அவசரம் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு ஒண்ணும் முடியல செல்லமா ஐயோ அங்கிட்டு ஈரம் கூட இல்லையே ஈரம் இல்ல வண்டி எங்கிட்டே ஒதுக்கிட்டு வரேன் ஈரம் இல்ல நல்லா காஞ்சு போய் கிடக்குற வயல்ல நல்லா ஒட்டக பிடிச்சு ஓட்டு வரா என்னமோ நடுமடியில கொண்டாந்து ஓட்டுற மாதிரி நடுவுல மட்டும் விட்டுட்டு போறாரு அந்த ஆளு நீ பாரு ஸ்டாப் அண்ணன் சொல்றதா தம்பியும் சொல்றதா பார்க்க குட்டடீன்னு கட்டடீன்னு தம்பி பையனா இருக்காரு தாடி கிரிய பார்த்தா ஆள் வயசு கூட இருக்குமா சரி அண்ணே நிப்பாடுங்க பாட்ட வேற போட்டுக்கறாங்க டாமு மனசுல பேசுறது கேக்குதா நீங்க பேசாம விட்டுட்டு போறது அந்த பாட்ட ஆஃப் பண்ணுங்க முதல்ல என்ன மாமா இந்த பையன் பாட்ட ஆஃப் பண்ண சொன்னா சவுண்ட் சத்தத்தை கூட வைக்கறாப்ல தம்பி பாட்டு சாப்பிடு க்ளோஸ்டு அட என்ன சொல்லுங்க மாமா அந்த பாட்ட ஆஃப் பண்ண சொல்லி சத்தத்துல ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது क्या இந்த சைடு பாருங்கனே பிச்சங்கடி சைடு பாருங்கனே இப்படி 5-6 அடி விட்டுட்டாதா திரும்ப போமா வண்டி பாருங்க சொந்தங்க இப்படி பார்த்து ஒழுங்கா இருங்க क्या அட
தம்பி மைனிதே சொல்றாங்கல்ல, அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா இங்கிட்டு வண்டியை கொண்டு வாப்பா, இங்கிட்டு கொண்டு வா. நீ மட்டும் என்ன அடுத்த விட்டு வயலா எடுத்துட்டு இங்க நல்லா கொட்டிட்டு போயிருவோம் போலயே. ஒன்னும் சரியில்லையே ஆளு. என்ன நெட்டுக்குட்டி ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்ன பத்தக்க அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது, வெட்டு கையை விடுது காலை விடுது, ஒண்ணு கேட்கலையே. காத்துல ஒண்ணு கேட்கல. அந்த போய் டம்ம 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 பாட்ட ஆஃப் பண்றானா? பாட்ட ஆஃப் பண்ண சொல்லி ஏதோ கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் நடக்குதுன்னு தெரியலங்க. ஐய பிரச்சனைக்கா இங்க பஞ்சா? ஏதோ பிரச்சனையா? வா என்னன்னு போய் பாப்போம் வா. அடி ஆமாடி, இந்த கார்தாரத்தை வீட்ல போய் காமையாடி சேர்க்கிறதுக்குள்ள ஒரே நாடக கூத்தாவே நடக்குது போ. சரி வா, என்னதான் கூத்துக்கடி ஆடுது அக்கான்னு பாப்போம் வா. அப்படியே லேசா அப்படி மெதுவா அப்படி கை தாங்களா கூட்டிட்டு போ பாப்பா. என்ன உனக்கு என்ன நான் ஸ்டாண்டார்டு கேக்குறேன்? முதல்ல உன் வாய்க்கு ஸ்டாண்ட் போடு. எல்லாம் மயக்க ஒண்ணும் வராது. புடிச்சு தொலைறேன். வா வாரும் வந்து தொலையும். இங்க பாரு, இன்னைக்கு முழுக்க உன்னோட நான் படாத பாடு பட்டுக்கிட்டு தெரியுறேன். ஒழுங்கா சொல்லிவிட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் வயல அறுத்து வீட்டுக்கு போய் நின்று சேரல, என் மொட்டை மாமி என்னை காலி பண்ணிடாதோட பாத்துக்க. என்னக்க பிரச்சனைங்க? என்னமா கால கத்திக்கு நிக்கிறேன். என்னதே அப்படி பாரு மரி பாரு காணோட கத்தி 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 தொண்டை தண்ணி வத்தி போச்சு போடி. எங்க பாரு பாரு 5 அடி இப்படி விட்டா இருக்கிறேன். நம்ம என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஆளை விட்டு திரும்ப போன ஓட்டி திரும்ப நல்லா இது பண்ண முடியுமா? இந்த ஆம்பளையும் பாத்துக்கிட்டு நிக்கிறாப்ல. என்ன ஏதுன்னு ஒடியாந்து கேட்டா ஒண்ணு புரியுதுல, ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அவனை கிட்டமா சாகு 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 கியா காயா குயான்னு கத்துறாண்டி. ஒண்ணு விளங்கி தொலைய மாட்டேங்குது போ. எனக்கு உன்னை சாக சொல்றானா? ஐயா அவனுக்கு என்ன அப்படியே நல்லா இருக்கிற அக்காவை சாக சொல்றேன். அக்கா இந்திக்கார பையன்லக்கா, இந்திக்கார இல்ல அப்படிதான் பேசுவாங்க. இரு இருக்கா தோடு பீல் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இரு நான் சமாஜ் எப்படி பேசுறேன் பார். இங்கிட்டு வாக்கா நீ. அதெல்லாம் அந்த பையனுக்கு நம்ம சொல்ற வசனம் சொன்னா தமிழ்லாம் நல்லாவே புரியும். இப்போ இந்திக்கார கூட நல்லா தமிழ் பேசுறாங்கல்ல. இங்கிட்டு வா நீ முதல்ல. சும்மா நீ காசு கத்துங்க கத்துங்க பயந்துக்கிட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறேன். உனக்கு இங்கிலீஷ் இந்த பீஸ் எல்லா பீஸும் தெரியுமாக்கா? அடி எனவே இது தெரியல பத்தியா? சரி இப்படி தெரிஞ்சிருந்தா அவனை அப்பவே சத்தம் போட்டுருப்பானே. இப்படி தொண்டை தண்ணி வச்சா அந்த பையன்கிட்ட கத்திட்டு இருந்திருக்க மாட்டேனே. ஜி ஜி பயா பயா கைஜாலே दिखे बेटी जी इधर मरपू उधर मंडी कितना क्या पाइपेट अंजरी बहुत नल बेस वो अरबा போயா ஓரமா போய் தோலையா. ஒரு நல் एक नल बेसना कदम का मरे वाले मई मालूम में बहुत मुश्किल है. என்ன இப்படி ஏதோ கியாமியா கையான்னு கத்திக்கிட்டு இருந்தாப்ல. இப்ப ஒரு சத்தத்தையும் காணா, ஆளையும் காணா. என்ன படுத்துட்டேன், என்ன ஆளு கவுந்து அடிச்சுட்டாப்லையே. என்னாச்சு? ஓ எல்லாம் குடி போத சரக்கு முடி நேரம் வேலை பார்த்துருக்கு. அக்கா போச்சு எல்லாம் போச்சு. வண்டி ஏடுனா அதுவே சரியா தண்ணி வண்டியா இருந்திருக்கு. அந்த தண்ணி வண்டியை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வண்டி ஓட்டுனா அதுவே ஏதோ கண்ட்ரோல் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்திருக்கேன். அதையும் ஓரம் போடும் இப்படி ஓரமா ஒதுங்க வச்சுக்கிட்டேன். அவ என்னமா கையாமையா கத்தி அவளுக்கு மயக்கமே வர வச்சுக்கிட்டா. இருங்க இப்ப உட்காந்துக்கிட்டு. ஐயா நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ மான வேற இப்படி இருட்டிக்கிட்டு வர்ற வேலையே இப்படி கெல்வா போகுதே. எல்லா வேலையும் அப்படியே கடந்து வச்சேம்மா. ஐயோ அந்த ஓனர் வேற மாமாக்கு போன் பண்ணாரு. நாளைக்கு அந்த பையல வண்டி எடுத்து வர சொல்லிடணும்னு. ஐயா இப்ப என்னடி பண்றது? எல்லா வேலையும் கெட்டு தொலைஞ்சு வச்சு போங்க. அக்கா ஊர் உலகத்துல வண்டியே இல்லைன்னு இந்த தலப்பாக்கட்டு வண்டியை பிடிச்சிட்டு வந்தியா பாரு. இந்த தலப்பாக்கட்டு பையன் எக்கா நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. நம்ம ரெண்டு பேரும் பேசுனதுல ஆள் கன்ஃபியூஸ் ஆயிட்டானோ. கன்ஃபியூஸ் ஆயிட்டா கவுந்து அடிச்சிட்டேன். ஐயோ கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கண்ணால இந்த நெல்லை பார்த்து ஐயோ ஒரு தூத்த விழுந்தா அம்பட்டு நெல்லு தெருவா போயிருமே. தர நினைச்சிட்டு போனா கூட அது வண்டி இறங்காதேம்மா. சரி சமதிமா போனா வண்டியை ஒருத்தனும் இறக்க மாட்டானே. நம்ம புது வண்டியை கொண்டுட்டு வந்தாலும் மழை வேற மழைக்கேடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நேரம் புடு விழுந்தாவே நெல்லு புள்ள தெருவா போயிருமே. இப்ப என்ன பண்ணுவேனா? டேய் எந்திரா அண்ணே வாடே சரியில்லண்ணே. எதுவும் நம்ம ஊர் சரக்கு ஒத்துக்கறல. அதுதான் ஆளு இப்படி பிளாட் ஆகி கவுந்து அடிச்சுட்டேன். இவனை நீ எழுப்புறது சாமானே பட பாடில்லண்ணே. இன்னும் எந்திரிக்க மாட்டேனா இப்போதைக்கு. என்னடா தம்பி சொல்ற? எந்திரிக்க மாட்டானா? ஐயா பெரிய ஒவ்வொருத்தரையும் பிடிச்ச வேலையெல்லாம் இருக்குது. இப்ப என்னடா பண்றது? ஒன்னும் புரியலையா தம்பி? ஒன்னும் மட்டுப்பட மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. உன் மைனி வேற அழுதே கூப்பாடு போட்டுவாளே. வண்டிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வண்டி நிக்குது. உனக்கு தெரிஞ்ச பயில யாரும் ஓட்டுவாங்களா வண்டி? யாரும் தெரிஞ்ச வந்தா பார்வையிட சொல்லி ஆளு
அண்ணன் ஒருத்தனை சிக்க மாட்டானே. அவன் வேலைக்கு சோடி கிளம்பிருப்பானே. இப்ப எந்த ஆளை போய் தேடுறது? என்ன தம்பி அறுபாடுபட்டு ராப்பகல அந்த வயக்காடையே கெதின்னு உழைச்சு இப்படி கடைசி நேரத்துல இப்படி பண்ணுதே. அந்த மானமும் பண்ணுது, இந்த வண்டிக்காரங்களும் இப்படி பண்றாங்கன்னா என்னடா பண்றது? ஐயா நாளைக்கு வேற மழை வேலை மழை சொல்லியிருக்காங்க. உங்க மயனி நைட்டு ஒரு பாடு படுத்திட்டு விட்டு நிம்மதியா இருக்க மாட்டாளே. அவளை சொல்லியே தப்பு இல்ல. ஒரு தூத்தம் மதனி சொல்ற மாதிரி ஒரு தூத்தம் விழுந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சுடா. அம்புட்டு போச்சுன்னு போக முடியாது. ஐயா மருந்து வாங்கினது உரம் வாங்கினது நெல்லு உர நெல்லு தூக்கினது அதாவது கடை அப்படியே நிக்குது. நெல்லு விலையும் நல்ல டாப்ல போயிட்டு இருக்குது. இப்ப 1800 ரூபாய் 900 ரூபாயும் போயிட்டு இருக்குது. அத்தமா கலந்த போட்டு விட்டமா சோழி முடிஞ்சு போயிடும் நினைச்சா இப்படி நேரம் வச்சு நம்மள இப்படி வச்சு செய்யுதேடா. என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. அண்ணே அண்ணா நீ இங்கிட்டு வாங்க. அண்ணா இங்கிட்டு வாடா. நீ அவனை பிடி. அவனை ஒரு கொத்த கையை பிடிச்சு அவனை கீழே இறக்கி விடுன. எதுக்கிட்ட தம்பி இப்ப அவனை இறக்க சொல்ற? அவனை இப்ப இறக்கி போட்டு அவன் இங்கிட்ட உருண்டு பறந்து கிடக்கிறதா? வான வான நான் சொல்றேன் இறக்குன வான. யோ சுருளே, என்னையா அவன கூட தூக்கிட்டு திரியறவரே? அவன் மூஞ்சில எல்லாம் தண்ணி என்ன ஊத்த முடியாதே. அந்த பொறுத்து தூக்கி அந்த கம்மாயில அள்ளிட்டு வந்து அவனை எழுப்பி விடாம சும்மா இறங்கி போட்டு முடிச்சு நிக்கிறவரே. யோ சுருளி, ஐயா நம்ம பண்றதுக்கு ரெண்டு வயல அறுத்துறனுமே ராத்திரிக்குள்ள. அதுவே தொலைஞ்சு வச்சுனா அவ்வளவுதான் போ. அம்படு பூரா வயல அறுத்தாவே நிம்மதி நக்கி. ஏப்பா எனக்கு தெரியாதப்பா. அவன் இப்ப எந்திரிக்க போனா எந்திரிக்க மாட்டான்னு. அவன் ராத்திரி பொழுது அசைக்கவே முடியாது. அவனை எந்திரிக்க மாட்டேனா? அது எப்படி உனக்கு தெரியும்? பேசி வச்சீங்களா இல்ல சொல்லி வச்சீங்களா? அது சரி அது சரி. குடியே அறியும், குடியே கெடுக்கும். அது மாதிரி சுருளி சொன்னா சரியா தான் இருக்கும். சுருளிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்குமா இல்ல அறியாம இருக்குமா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். யா சுருளி ஐயா அப்ப என்னையா பண்றது? அங்க பாரியா பத்தக்க மூஞ்சிய உன் மயில மூஞ்சிய பாரியா போய் தொங்கி போச்சு. ஐயோ வேற நெல்லு வேலை நல்லா போயிட்டு இருக்கே. அர்த்தமா போட்டு கலவைய போட்டு விட்டுட்டமானு நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா ஐயோ இப்படி ஆயி போச்சு இன்னைக்கு பொழுது. இரு வனரோசா நீ வேற இரு. பாப்போம் என்ன பண்றது பாப்போம் இரு. யோ சுருளி, நீ என்ன லூசாயா? நீ லூசானு கேக்குறேன். ஏன் இப்ப மேல ஏறினவரே ஏன் ஏறி விழுந்து தொலைஞ்சிர போறியா? அட இறங்கி தொலையா சுருளி. இதுல சைக்கிள் ஓட நினைச்சிட்டு ஏறி உட்கார்ந்திருக்கீங்களா? அவன் லட்சக்கணக்கான அந்த மிஷின் வாங்கி போட்டுப்பாங்க. நீ பேசாம என்ன ரிப்பேர் பண்ணி விட்டான்னு வை. அது வேற 40 லட்சம் கூட 50 லட்சம் கூட நம்மள கேட்பாங்க. ஒழுங்கா இறங்கி போறியா? இறங்குறியா? ஆமா தம்பி, வடலூர் சொல்ற மாதிரி நேரமும் சரியில்லை காலமும் சரியில்லை. பார்த்து மெதுவா இறங்கி போங்க தம்பி. இது தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காதீங்க. அட வனரோசா நான் பாத்துக்கிறேன். செல்ல நீங்க தள்ளு. மைனி நீங்க இங்கிட்டு வாங்கம்மா. நீ வாங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சரச்சன அடுத்து போறேன்னா இல்லையான்னு பாருங்க. என்ன தம்பி சொல்ற? என்ன சொல்ற? பரவாயில்லையே தைரியமா ஏறி உட்காந்துட்டே தம்பி. உன்னால முடியும்னா அடிச்சு ஓடுற பாத்துக்குவோம். சொல்லி என்ன இது பிள்ளை ஓடுற தள்ளு வண்டி நினைச்சீங்களோ? ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம்னு. நீ பேசாம எதையும் திரி விட்டாதையா? திரிய மேல ஏத்தி நான் பேசாம அந்த கம்பிக்குள்ள கிடந்து சுத்திய போறேன் நெல்லு மாதிரி. இரியா நான் வந்து போய்க்கிறேன். இரியா இந்த தம்பிக்கு தெரியாத வேலையே இல்ல வளையே. கலவையும் கத்து வரங்கிற மாதிரி அத்தனை வேலையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. இங்க பாருமணி வனரசா என்ன அருமையா அழகா ஓட்டிக்கிட்டு போறாங்க. இது தெரியாம போச்சே. இத்தனை நாள் நமக்கு நல்லா அழகழகா ஓட்டுறாங்களேம்மா. அதானே என்னைக்கு கூட அந்த ஆள் சொன்னாரான் பத்தியா? எக்கா என்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னது இல்லக்கா. எப்படி அழகா ஓட்டுறாரு. ஹீரோ மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. யோ சுருளி சூப்பரா ஓட்டுறியா? எல்லாத்தையும் பழசா மறந்து பையன் நினைச்சா சூப்பரா இருக்குது. மூளை சாட் பண்ண நினைச்சது. பரவாயில்ல. நல்ல வனவாசம் நல்ல பட்டையை கட்டி மூளை சாட் பண்ணி வச்சிருக்கா. நல்லா கறிக்கஞ்சியா ஊத்துறான்ல அதுதான். என்ன சொல்ற? ஏ சுருளி மச்சான் வண்டில ஓட்டு வரா. கருதுற மிஷின் கத்துதெல்லாம் ஓட்டு வரக்க. நீ கூட சொன்னதே இல்ல பத்தியா? பாவம் என் சுருளி மச்சான் அந்த ஓட்ட சைக்கிளே உருட்டிட்டியும் இத தவிர இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சா ஏன் சுருளி மச்சான் இப்படி பெரிய வண்டி ஓட்டுறாரு? என்ன நினைச்சுக்கிட்டு சுருளி ஊருக்குள்ள சளித்தர மாதிரி தான் பண்ணுவான்னு. ஏன்டி அவன் 5வது 6வது படிக்கும் போதே இத்தனோடு கட்டட்டின்னு இருக்கும் போதே ட்ரக் ஓட்ட போறேன் அது ஓட்ட போறேன் இது ஓட்ட போறேன்னு சனி நேரம் லீவ்ல ஃபுல்லா அந்த வண்டி ஓட்ட வரவங்களோட சுத்திக்கிட்டு தெரியுமா? அப்புறம் பெரிய ஆகி சூப்பரா ஓட்டினேன். நான் கூட இப்ப எல்லாத்தையும் இதெல்லாம் மறந்துருப்பான்னு நினைச்சா சூப்பரா ஓட்டுறப்பல. சுருளி மச்சான் இன்னும் உங்களுக்குள்ள என்னென்ன அதிசயமா ஒளிஞ்சிருக்கோ தெரியலையே. கலக்கறியா போங்க கலக்கறியா. லவ் யூ.
என்ன வனவாசா பிரமிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செல்லமா இப்ப சந்தோஷமா? நான் கூட என் தம்பி இப்படியே சுத்தி இருக்கீங்க, இதெல்லாம் தெரியாது மறந்துருப்ப நினைச்சா சூப்பரா அடிச்சு ஓட்டுறேன். இன்னும் ஒரு கவலையும் இல்ல. ராத்திரி பொழுது என் தம்பி சும்மா சூப்பரா கிளியரா பண்ணிட மாட்டேன், கிளியர் பண்ணி போடுவேன். சரி சரி, நீங்க நின்றுகிட்டே இருக்கவங்க அங்க போய் மரத்துல போய் உட்காருங்க, போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா 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 டேங்க் 2 டேங்க் நிறைஞ்சிச்சுண்ணே, இங்க கொட்டியாச்சு. அடுத்து படுதா இருந்தா அங்கிட்டு வச்சிருங்கண்ணே, அங்கிட்டு வச்சிருங்க. நெல்ல நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கா? அந்த பச்சைகளை படுதா, பெரிய படுதா வருது, அங்கிட்டு வீங்கண்ணே. தம்பி உங்க கைராசி என்னமா நெல்லெல்லாம் முத்து முத்தா நல்லா இருக்குப்பா, நல்லா விளைஞ்சு போச்சு. டேங்க் 2 டேங்க் இருக்குதா? எப்போதும் ஒரு டேங்க் 1.5 டேங்க் தான் இருக்கு. சரிங்கப்பா வனரசா அந்த படுதா எடுத்து அங்கிட்டு வீமா, வீங்க படுதா எடுத்து வீங்க வரசா. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டிப் பார்த்தது, சிறகை விரித்து பறப்போம், நம் உறவில் உலகை அளப்போம், விளையாடலாம் நிலாவிலே, இடர் மூழ்குமோ தண்ணீரிலே, வானை குறித்து போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. என் மனோஸ் குட்டிக்கு டேங்கா நிறைச்சு நல்லா கொட்டணுமாக்கும். சரி கொட்டி போடுவான். எக்கா மனசுக்கு சந்தோஷமா இருக்குலக்கா. ஆத்துக்கிட்டே வரும்போது சீக்கிரம் டேங்க் நிறைஞ்சு போடணும்னு அப்படியே ஒரு பதட்டமா ஜாலியா சந்தோஷமா இருக்குக்கா. அப்படிதான் வனரசா இருக்கும். இந்த வயல்ல கூட ஒரு டேங்க் வந்துராதா, கூட ஒரு டேங்க் நெல் வந்துராதான்னு அப்படியே அக்காவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சரியாத்தான் சொல்றேன். 2 பேரும் கூட ஒரு டேங்க் வந்துடாதானா எங்க இருந்து வானத்துல இருந்தா பொத்துக்கிட்டு வரும். சரி வயல்ல இருக்கிறதே வரும். போங்கம்மா போங்க வீக்க சொல்லி எப்படி நேரம் ஆச்சு. சுருளி வேலை கெடுதா இல்லையா? போய் விரிங்க படுதா விரிங்க. அதுவும் நெட்டுக்கிடி சொல்றது சரிதே. சட்டில இருந்தவரே அகப்பையில வருங்கிற மாதிரி வயல்ல இருக்கிறதானே வனரசா வரும்.